ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மித்துஸ் கார்டனிங். ஸோ எல்லாரோட ஏரியாலையுமே வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு இந்த டேபிள் ரோசஸ் மட்டும் ஏன்னா இப்படி இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு எனக்கே தெரில. கடவுளோட படைப்பில் பார்த்திங்கன்னா இவ்வளோ வெயிலை கொடுத்த கடவுள் அதை ரசிக்கிறதுக்கு ஈக்குவலாக இந்த ஃப்ளார்ஸையும் கொடுத்துருக்காரு. எப்படி சொல்கிறது, இந்த வெயில்லையும் இவ்வளோ அழகாக இவ்வளோ க்யூட்டாக எப்படி இப்படி பூக்குதுன்னு எனக்கே தெரில. டேபிள் ரோசஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னெல்லாம் போன மாதம்லாம் அப்படியே பூவே இல்லை. செடியெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்தது. பட் இந்த வெயிலுக்கு பாருங்களேன் எப்படி சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் டேபிள் ரோசஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லுமே நான் டேபிள் ரோசஸ் தான் சேலுக்காக வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா டேபிள் ரோசஸ் தான். அந்த பக்கம் இருக்க எல்லாமே போட்லாக்கா. அடுத்து இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா டியாரா கலர்ஸ். அதே போல் நிறைய நியூ ஐடிஸ் வந்திருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா ஜம்போ போட்லாக்கா தான். போட்லாக்காலேயே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ஃப்ளார். டியாராலேயே பெரிய சைஸ் ஃப்ளார் ஜம்போன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதே போல் இது ஜம்போ போட்லாக்கா. கலர்னு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க அந்த வாடாமல்லிப்பூ கலர் தான் அப்படியே இருக்குது. பட் ஃப்ளார் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும், என்னோடய உள்ளங்கை அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. நல்ல பெரிய பெரிய சைஸ் ஃப்ளாரு. இந்த பாட் ஃபுல்லாக பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ பெரிய பெரிய சைஸ் ஃப்ளார். இது நான் சின்ன வயசுலலாம் டேபிள் ரோசஸ் கலெக்ட் பண்ணும்போது இந்த வாடாமல்லி கலரும் அப்புறம் இந்த ஒயிட்டும் தான் இருக்கும். அதை ஃபுல்லாக ஒரு இடத்துல போட்டுக்கும்போது அதுவே கிராஸ் பாலினேட் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் ஒயிட் வரும். ஸோ அது மாதிரி தான் வந்திருக்கு. ஜம்போ போட்லாக்காலையும் பாருங்களேன், ஒயிட் கிராஸ் பாலினேட் ஆகிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஒரு பெரிய பெரிய சைஸ் ஃப்ளார். எனக்கு நான் இந்த மாதிரி ஐடியா ஃபஸ்ட் டைம் எனக்கு நான் சொல்லும்போது நான் ஒரே கலர் தானே, ஸோ கலர் டிஃப்ரென்ஸ் இல்லை, எதுக்காக இதை வாங்கணும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு சரி ஓகே கண்டிப்பாக அதை டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். பட் வாங்கிட்டு எனக்கு இது பூக்கிற வரைக்குமே ரொம்ப எப்படி சொல்ல, அவ்வளோ பெரிய பூவாக வந்துட போகுது. அதே போல் கலருமே சேம் கலர் தான், போட்லாக்கா கலரே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா இந்த பூவை பார்த்த அடுத்த செகண்ட் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய சைஸ் பூ, நல்ல ஒரு ரோஸ் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் அப்படியே வீட்டு வாசலில் வச்சோம் அப்படின்னா எல்லாருமே ரோஸுன்னு தான் சொல்லுவாங்க, யாரும் டேபிள் ரோஸ்னே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பெரிய சைஸ் ஃப்ளார்ஸ். இந்த பாட்டில் மொத்தம் ஒரு 4-5 ஃப்ளார் தான் இருக்குது. பட் அதுவே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இந்த பட்டே பாருங்களேன் எவ்வளோ பெரிய பெரிய சைஸ் பட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட்ஸே ஒரு அழகு தான் டேபிள் ரோசஸில். மை மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா இந்த டேபிள் ரோசஸ் தான். அதுலேயும் இந்த ஜம்போ போட்லாக்கா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. எவ்வளோ பெருசு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நான் ஜஸ்ட் ஃபோட்டோ போட்டுட்டு என் ஸ்டேட்டஸில் போட்டதுக்கே நிறைய பேர் புக் பண்ணிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஜம்போ போட்லாக்கா அவைலபிள் ஃபார் சேல். வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் 9597540123. இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும் வைக்கலாம். நல்ல ஒரு பெரிய பெரிய சைஸ் ஃப்ளார், அவ்வளோ பெருசாக இருக்குது. உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா நார்மல் போட்லாக்கா. இதோட ஃப்ளார் சைஸையும் இதையும் நான் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா நார்மல் போட்லாக்கா, இது ஜம்போ போட்லாக்கா. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நார்மலாக இருக்க டியாராக்கும் ஜம்போக்கும் பெரிய பெரிய ஜம்போ பாட்டில் வச்சோம் அப்படின்னாலே நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதுவும் செம்ம வெயில். பட் ஆனாலும் இந்த வெயிலில் இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ. இந்த வெயிலுக்கு தான் சொல்லப்போனால் 1 o'clock வரைக்குமே நல்லா தாங்கி சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளாரு. ரோஸ் மாதிரியே இருக்கா. இந்த ரோஸ் இருக்கும் ஆக்சுவலாக, அது என்னது பன்னீர் ரோஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது போலயே பூத்துருக்கு. அவ்வளோ பெருசாக இன்னர் பெட்டல்ஸ் எல்லாமே பக்கத்தில் அடுத்து இருக்க பெட்டல்ஸ் எல்லாமே தள்ளி தள்ளி அவ்வளோ அழகாக பூத்துருக்கு. ஸோ ஜம்போ போட்லாக்கா அவைலபிள் ஃபார் சேல். வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.